வீட்டில் பெரியவங்களுக்கு உடம்பு சரியில்லைனா கூட எப்படியாவது சமாளிச்சிடலாம். ஆனால் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா கையும் ஓடாது, காலும் ஓடாது. அவங்களுமே சொனங்கிக்கிட்டு நம்மளையே தான் தேடுவாங்க. அதே மாதிரி அன்னைக்குமே 6 மணிக்கு எந்திரிச்சிட்டா ஒரே இருமல். சூடான தேங்காய் எண்ணெயில பச்சை கற்பூரம் போட்டு தேய்ச்சி விட்டுட்டு நெப்பு வச்சு விட்டுறலாம் அப்படின்னு அதையும் ரெடி பண்ணி ஆவி பிடிச்சி விட்டுட்டேன். 5 நாளைக்கு மேலே ஆகுது. நானும் அப்படி இப்படின்னு மருந்தெல்லாம் கொடுத்துட்டே தான் இருக்கேன். ஆனாலும் சளி குறைஞ்ச பாடில்ல. அதனால் இன்னைக்கு டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை டோக்கன் வாங்க சொல்லிட்டேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரியும் கிழங்குக்கு தான் அம்மா ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. வந்து கடகடன்னு கிழங்கு ரெடி பண்ணியாச்சு. வீட்டுக்காரருக்கு சப்பாத்தி, பாட்டிக்கு கோதுமை தோசை, வீட்டில் இருக்கிற மற்றவங்களுக்காக புசு புசுன்னு பூரியும் போட்டு ஆளாளுக்கு ஒன்று சமைச்சு கொடுத்தாச்சு. எனக்கு எப்பயுமே பூரியோட தேங்காய் சட்னி, சாம்பார் வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஆனால் அப்பாவுக்கு கிழங்கு தான் பிடிக்கும் அப்படின்றதுனால எப்பயுமே கிழங்கு தான் செய்கிறது. அன்னைக்கு அப்பா வெளியில் வடை வாங்கிட்டு கூடவே சாம்பார் சட்னியெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எல்லாம் வச்சு பூரியை சூப்பராக சாப்பிட்டாச்சு. எப்படியோ அடம் பிடிச்சு பாப்பாவும் கிறிஸ்மஸ்க்காக ஸ்டார் கட்டிட்டா. எல்லா வேலையும் முடிச்சு 12 மணிக்கு அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயாச்சு.